வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, எந்த படமுமே இல்லை. ஏன்னா நான் டிஃப்ரெண்டான கலர் டிஷர்ட் போட்டு வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இது எந்த படத்தோட ரிவ்யூ இல்லைன்ட்டு. ஆமா, இது எந்த படத்தோட ரிவ்யூவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் த்ரூ அவுட் திஸ் இயர். ஏன்னா இந்த வருஷம் எங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நிறையா வீடியோஸ் நிறைய ரீச் ஆயிருக்கு. இன்ஸ்டாவில் கொஞ்சம் வீடியோஸ் ரீச் ஆயிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட என்னோட ஒரு 3 வருஷம் இந்த யூடியூப், இன்ஸ்டா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. பட் ஆனால் கூடிய சீக்கிரமே வீடியோஸ்லேருந்து ரிவ்யூஸ் எல்லாமே பழைய மாதிரி கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இயர் முடிய போகுது. ஸோ நம்மளால் பார்க்கப்பட்ட, அதாவது நம்ம ரிவ்யூ பண்ணாத சில படங்கள், அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள், ஒரு டாப் 20 லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எந்த லாங்குவேஜ் பேரியரும் இல்லை. முழுக்க முழுக்க நான் பார்த்து ரசித்த படங்கள் மட்டும்தான். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் டாப் 20. இதில் எந்த ஆர்டரும் இல்லை, அதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஜஸ்ட் நான் பார்த்த வரிசையில் தான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள், என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படங்கள் தான். இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல அப்படின்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லவ்வர். இந்த படம் என்னை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுங்க. ஏன்னா இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஈஸிலி ரிலேட்டபிள். நிறைய பசங்களாகட்டும் இல்லை நிறைய பொண்ணுங்களாகட்டும் எல்லாருமே ஈஸியாக ரிலேட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் வர தேன் சுடரே தான் இந்த வருஷத்துலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஆஃப் தி இயர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேன் சுடரே தான் சொல்லுவேன். அப்புறம் எழுதா கதை, எல்லா பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ஸ்லோன்னாங்க இதுன்னாங்க. பட் எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களே. ஸோ லவ்வர் இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கடுத்து பைரி. இப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு எனக்கு பிடிக்குது. பட் ஆனால் பைரின்னு ஒரு படம் வந்திருக்கு மக்களே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு புறா சண்டை, அதாவது புறா பறக்க விட்டு அதில் நடக்கிற சண்டைகள் பிரச்சனைகள்லாம் எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு படம். இது யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே புது ஹீரோ, புது டைரக்டர், எல்லாமே புதுசு மக்களே. யாருமே பழைய ஆட்கள் யாருமே இல்லை இதில். ஸோ இந்த படத்தை நான் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். பட் இந்த படம் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் சொல்லி லேட்டாக தான் பார்க்க முடிஞ்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ரைமில் இருக்குது. அதுக்கடுத்து ஜே பேபி. ஐயோ, டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடுங்க இந்த படம். நான் சும்மா யதார்த்தமாக என்ன படத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஜே பேபின்ற படத்துக்கு போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் வேற லெவலில் இருந்ததுடா. என்னடா நம்ம என்னடா படம் பார்க்க போகிறோன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் பார்த்து வெளியே போகிறச்சா சூப்பராக தேவா, இப்படி ஒரு படம் கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். தேட்டரில் பார்த்ததுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான படம். அம்மா சென்டிமெண்ட் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுவும் ப்ரைமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அதுக்கடுத்து ஹாட்ஸ்பாட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு படம்னு சொல்ல முடியாது, ஒரு 4 சிறுகதைகள்னு சொல்லலாம். ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஸ்டோரி எல்லாமே. ஸ்டார்டிங் ஸ்டோரி ஆகட்டும், செகண்ட் ஸ்டோரி ஆகட்டும், தேர்ட், ஃபோர்த் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுக்கு செகண்ட் பார்ட்டே எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டேரக்டரோட படம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதுவும் ஓடிடி ப்ரைமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து வெப்பம் குளிர்மலை. இந்த படம் போஸ்டர் பார்த்து தான் நான் மக்களை பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த போஸ்டர் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஏன்னா இப்படிலாம் ஒரு போஸ்டர் செஞ்சுருக்காங்களே, படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். சீரியஸாக அந்த படத்துக்கும் அந்த போஸ்டருக்கும் ஒரு இப்போ அவ்வளோ சூப்பருங்க. தேட்டர்லாம் பெருசாக ஓடிச்சான்னு தெரியல. ஆனால் தேட்டர் ரிலீஸ்டு ஃபிலிம் தான் இது. இதுவும் நான் ப்ரைமில் தான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெப்பம் குளிர்மலை இந்த படத்தோட பேர். ப்ரைமில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலாக என்னென்னா ரிவ்யூ எழுதி அனுப்பிச்சேன். கடைசியில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிவ்யூ அனுப்புங்கன்ட்டு. பட் ஆனால் பெருசாக ரெஸ்பான்ஸ் வரல. பட் ஆனால் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அந்த படத்துக்கு ரிவ்யூவும் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்டார். ஐயோ, இந்த எப்படி சொல்கிறது, இது ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு படம். நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது. பட் என்ன பர்சனலாக ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படவங்க. எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ்னா, நான் அந்த போஸ்டர் தான் என்னோட லாக் ஸ்க்ரீனாகவே வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம். நான் லிட்டரலாக ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்த படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்டாரு கவினோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எலனுக்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். யுவன் சங்கர் ராஜா ஒரு கம்பேக்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருந்தாரு. ஓவராலாக ஒரு நல்ல படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஓடிடியில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் மகாராஜா. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவினே சொல்லலாம். அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்த நரேஷன் ஸ்டைல் ஆகட்டும், நான் லீனியர் ஸ்டோரி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கேயுமே ஒரு
லேக் இல்லை. இப்போ என்ன நடக்குமோ, என்னடா இப்படி நடந்துச்சு, என்னடா இது ஒரு ட்விஸ்டா, இங்கே வச்சது இங்கே கனெக்ட் பண்ணுறாங்களா, அப்படி கிளைமேக்ஸ் ரிவீல் ஆக செம்ம சூப்பராக இருந்துச்சு மக்களே. சரியான படம். இப்போ சைனாவில் பொழந்து கட்டிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு சைனாலன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மகாராஜா பார்த்துருங்க. பார்க்காதவங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் வேறு யாராச்சும் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஜமான்னு ஒரு படம் மக்களே. நான் வந்து வரும்போது பெருசாக எல்லாரும் சொன்னாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நானும் இந்த படம் பார்த்தேன். நான் தேட்டரில் பார்க்க முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன். பட் ஆனால் இந்த படம் ப்ரைமில் இருக்கு. ஐயோ சான்ஸே இல்லை. பாரி இழவழகன் ஒரு பெஸ்ட் ஆக்டராக வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. அதே மாதிரி டேரக்டர் ஆகிறதுக்கும் அவ்வளோ சூப்பரான தகுதி இருக்குது. ஏன்னா படத்தில் ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், கேரக்டரைசேஷன் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைம் இல்லை ஒரு டைம் எடுத்து இந்த படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஜமா. கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுவும் ப்ரைமில் தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேட்டரில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதாவது இந்த எப்படி இப்போ நிறைய பேர் மீன் போட்டுட்டு இருந்தாங்க, ஊரார் ஒதுக்கி வச்ச காவியம் எனக்கு ஓவியமா ஏதோ ஒரு சம்திங் தப்பாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பாருங்கள். அதுக்கடுத்து போகும் இடம் வெகு தூரம் இல்லைப்பா. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஏன் பெருசாக கவனிக்கப்படலைன்னா, இது எனக்கு தெரிஞ்சு கொட்டுக்காளியோட வந்துச்சா. ஆமாம், கொட்டுக்காளி வாழையோட வந்தனால பெருசாக கவனிக்கப்படலை. ஏன்னா 2 படமும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படம் ஒரு மாஸ் படங்க. மாஸ்னா எப்படி சொல்றது, சும்மா மாஸ்னா அந்த மாதிரி சொல்லலை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது படம். கிளைமேக்ஸில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு கருணாஸோட கேரக்டர். விமலும் அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருந்தாரு. ஆஃப்டர் விலங்குன்னு சொல்லலாம். ஆஃப்டர் விலங்கு இது ஒரு நல்ல படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாழை என்னன்னாப்பா பயங்கரமான படங்க. வாழை சீரியஸாக நான் சொல்கிறேன்னா பக்காவாக இருந்தது படம். எங்கேயுமே உங்களுக்கு பெருசாக ஒரு லேகோ ஒரு இதுவே இல்லை. அதுவும் வந்து அந்த பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக எடுத்திருந்தாங்க வாழை. அதுவும் கிளைமேக்ஸில் அந்த பையன் அழுதுட்டு தண்ணியில் நடந்து வர சீன்லாம் அவ்வளோ சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தார் மாரி செல்வராஜ். இது ஹாட் ஸ்டாரில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் மூவி வாழை. மாரி செல்வராஜுக்கு ஒரு பெரிய ஆக்சர். அப்படி ஒரு லைஃப்லேருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் லைஃப் வந்திருக்கானே தெரியல. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக நடிக்க வச்சிருக்காரு. அந்த பசங்கள் ஆகட்டும், கலையரசன் ஆகட்டும், இல்லை திவ்யா துரைசாமி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து லப்பர் பந்து ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படங்க. எந்த அளவு கமர்ஷியல் படம்னா கருத்துல ஒரு கமர்ஷியல் படம். எல்லாருமே இது ஒரு கமர்ஷியல் படமா மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் நான் இதில் இருக்க மெசேஜஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே பார்க்குறேன். அதாவது ஒரு சீன்லாம் அவங்க மாமியாரா, ஹீரோட மாமியாரா இல்லை அம்மாவும் வந்துட்டு இங்கே வந்து சாப்பிடுவாங்க ஒரு ஹீரோயினோட வீட்டில். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கேஸ்டிசத்தெல்லாம் உடச்சி எரிஞ்சு அந்த மாதிரி பக்காவாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அந்த பாட்டு இன்னைக்கு எல்லா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய முறை எல்லாருமே கேட்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து தமிழரசன் பச்சைமுத்து தான். எத்தனை நாளுங்க இந்த படம் உட்காந்து எழுதுனீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு. எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே குறை இல்லை. ஒரு குறை கூட இந்த படத்தில் எனக்கு தெரியல மக்களே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாட்டும் செம்ம ஹிட்டு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதை விட அட்டகத்தி தினேஷ், அதை விட அந்த ஹீரோயின் 2 ஹீரோயினுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அட்டகத்தி தினேஷ்க்குலாம் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு அப்புறம். அவர் நடிச்ச 2 படமே இந்த வருஷம் 2 படம் தான் நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஜேபிபி இதுவும் 2மே செம்ம படம். அதுவும் நம்மளோட டாப் 20 லிஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு செமையாக நடிச்சிருக்கீங்க. கெத்து தினேஷ் அப்படின்னு இப்போ பேர் மாற்றிட்டாரு. ஸோ லப்பர் பந்து ஓடிடி ஹாட் ஸ்டாரில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே பார்த்துப்பீங்க. பட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். மெய்யழகன் ஒரு படம் இல்லைங்க, இது தெரப்பினா நீ போய் ஒரு தேட்டரில் உட்காருறீங்க, என்னடா படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. ஒரு ஷோவோ ஒரு இன்டர்வியூவோ பார்க்குற மாதிரி போங்க, என்ஜாய் பண்ணுற மாதிரி போங்க, அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எந்த அளவுக்கு இருந்ததுன்னா போய் உட்காந்தா வெளியே வரும்போது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வரலாம். அந்த அளவுக்கு நிம்மதியாக வெளியே வரலாம். அழுவீங்க படத்தில். லிட்டரலாக அந்த தங்கச்சி சீன் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு கேர்ள் கேரக்டர் வருவாங்க அரவிந்த் சாமி கிட்ட, டக்குன்னு அவங்க இப்படி டச் பண்ணிட்டு போகிற சீன்லாம் என்னடா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ராஜ்கிரனும் அவங்களுக்கும் பேசுகிற ஒரு இது, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் மக்களே. இதெல்லாம் நான் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டேன். செகண்ட் டேவா இல்லை எப்போ கட் பண்ணாங்கன்னு தெரியல. கட் பண்ணக்கப்புறம் நல்ல வேலை நான் போகலன்னு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாருமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பெஸ்ட்டு ஃபிலிமை நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த வருஷத்தில். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மெய்யழகன். அதுவும் கமலோட வாய்ஸில் போகிறேன் நான் போகிறேன் ஐயோயோ அம்மா பாட்டெல்லாம் பிளாஸ்ட்டுங்க. பிரேம்குமார் பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு
இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அன்கட் வெர்ஷன் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். தேட்டரில் சாதா வெர்ஷன் பார்த்தவங்க இந்த அன்கட் வெர்ஷன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராக்கெட் டிரைவர் இந்த படம் வந்துட்டு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் மக்களே. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப டைம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த படத்தை போட்டு பார்த்தேன். பார்த்தா படம் ஐயோ ஐயோ என்னடா இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு எடுத்திருந்தாங்க. ஒரு அப்துல் கலாம் வந்து நம்ம காலத்துக்கு 19 வயசுலேயே வந்துட்டா எப்படி இருக்கும், அதாவது காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி 19 கூட இல்லை 17 தான் நினைக்கிறேன். அப்பயும் வந்துட்டா அவரோட லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. எங்கேயுமே பெருசாக குறைலாம் இல்லை, நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக பாருங்கள். இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள். அதுக்கடுத்து அமரன் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராசர்னு சொல்லலாம். பெரிய ஃபுட்ஃபால் இதுதான் ஏற்படுத்தியிருக்கு நிறையா சினிமாஸில். அதையும் நம்ம பார்த்தோம். செகண்ட் பிளேஸ்ல இதுதான் இருக்குது நிறைய தேட்டரில். ஸோ அந்த அளவுக்கு அமரன் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்தை ரொம்ப ரொம்ப ஒரு தூக்கி நிறுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி தான். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அவர் எப்படி எழுதியிருக்காரு, 5 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருமே அவரை பற்றி பேசல. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக அவரை பார்த்து தேங்க் பண்ணுன்றது, இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு. என்னதான் சிவகார்த்திகேயன் சூப்பர் நடிச்சிருந்தாலும் அவர் வந்து பயங்கரமாக எழுதுனால தான் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னதான் இது ஒரு ரியல் ஸ்டோரி ஆக்சுவலி இல்லை, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக மாற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஹேண்ட்ஸ் ஆஃப் டோயோ. ஏன்னா அந்தளவுக்கு பாட்டு பயங்கர ஹிட் எல்லாமே. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த படத்தில் பில்லர் இந்து, ரெபேக்கா, வர்கீஸ், அதாவது நம்ம சாய் பல்லவி இவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. படத்தில் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அவங்க அழுதது கூட எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலாங்க. அவங்க அழுவாமல் நிற்பாங்க பார்த்தீங்களா அவர் இறந்ததுக்கப்புறம். அப்பா ஆனால் அப்படியே தேட்டரில் பயங்கரமாக இருந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக அமரன் ஒரு மிஸ் பண்ணவே கூடாத ஒரு படம். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து போட் படம் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன அதாவது ஒரு 6-7 கேரக்டர்ஸ் வச்சு மெய்யழகன்லாம் பிடிச்சதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு போட் பிடிக்கும். யோகி பாபுலாம் இருக்காரு. ஒரு 6-7 கேரக்டர் வச்சு பயங்கரமான அரசியல் பேசுறாரு சிம்புதேவன். பெருசாக சிம்புதேவன் படங்கள்லாம் நிறைய பேர் கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. புலிலாம் எடுக்கிறாரு அப்படின்னு. ஆனால் வந்துட்டு இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். எந்த ஓட்டிகிட்டு இருக்குன்னு தெரியல, ப்ரைமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போட்டு பாருங்கள். போட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் பேசின அரசியல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க, இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்கும் இதில் அப்படின்னு ஆர்வமாக நீங்களே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து நந்தன் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு படம் நந்தன். யாருமே பெருசாக கவனிக்கப்படலை இந்த படத்தை. ஏன்னா வந்துட்டு இதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல பெரிய படங்களோட வந்துச்சா இல்லை எப்படின்னு தெரியல. ஆனால் பெருசாக கவனிக்கப்படலை. இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சசிகுமார் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படம் எனக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண காரணமே இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் உண்மையிலே இருக்காங்கன்னு இந்த படம் முடியும் போது போடுறது தான். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்களா, கொடுமைப்படுத்தி முன்னேற முடிஞ்சது அவங்களால, மேலே வந்தாங்களா, இல்லை திருப்பி பழைய இடத்துக்கே போனாங்களா அப்படின்றதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நந்தன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓடிடியில் இருக்குது. அதுக்கடுத்து அதர் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் மூவிஸ்லாம் இருக்குது. லக்கி பாஸ்கர். ஐயோ ஏங்க தெலுங்குல வந்ததுலேயும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு படம் இந்த வருஷத்தில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். துல்கர் ஆக்டிங் ஆகட்டும், இல்லை வெங்கி அட்லூரி ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், வாத்தி டேரக்டர்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா டிராஸ்டிக் சேஞ்சாக எடுத்து வச்சுருக்காரு இந்த படம். ஐயோ செம்ம சூப்பராக இருக்குது மக்களே. அதுலேயும் ஒரு சீன்லாம், அந்த நகைக்கடை சீன்லாம் என்னோட லைஃப் டைம் ஃபேவரட் சீனாகவே மாறிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அவன் ஒரு டைலாக்ஸ் சொல்லுவான், இங்கே உங்களுக்கு இது வேணும்னா அவங்க கையில் காசு இருக்கணும், ஆனால் மரியாதை வேணும்னா அவங்க உடம்புல காசு தெரியணும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அப்பா செம்மங்க. அந்த மாதிரிலாம் என்றைக்கு நம்ம லைஃப் மாறும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே. லக்கி பாஸ்கர் பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளும் லக்கி பாஸ்கர் ஆகிட முடியாதான்னு ஓடி போயிருக்காங்க சின்ன சின்ன பசங்கள்லாம். ரெண்டு தான் இருந்தாலும் ஒரு நல்ல படம் லக்கி பாஸ்கர். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, மறக்காம போய் பாருங்கள். தமிழில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்து ஆவேஷம். இந்த வருஷத்துலேயும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் மூவினே சொல்லலாம். ஃபகத் ஃபாசில் ஆகட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும். ஆல்ரெடி இவங்க ரொமான்சம்னு ஒரு படம் எடுத்துருக்காங்க இந்த டேரக்டர். இப்போ ஆவேஷம் ரெண்டுமே செம்ம ஹிட். ஆவேஷம் பீக்கில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுச்சுன்னே சொல்லலாம். அவர் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்து மோகன்லாலோட தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. ஐயோ செம்ம படங்க, பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. எங்கேயுமே லேக் இல்லை. என்னடா ஒரு மலையாள படம் பார்க்குற ஃபீலே வரலங்க எனக்கு. நான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் நமக்கு லாங்குவேஜ் பேரியர் இருந்தாலும் அந்த படம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. தேட்டரில் தான் நான் பார்த்தேன். மிஸ் பண்ணவங்க ஓடிடியில் பாருங்கள். இப்போ தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் மலையாளத்துலேயும் பாருங்கள். தமிழ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் குரல்லாம் சொல்லலை. பட் ஆனால் உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதுலேயே பாருங்கள்.
ஒரு நல்ல படம் ஆவேஷம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். நான் அந்த ட்ரெஸ்லாம் தேடிட்டு இருந்தேன், அந்த சிங்கர் ட்ரெஸ்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு படம். ஸோ பாருங்கள் மறக்காமல். மஞ்சுமேல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் என்னங்க படம் இது! ஒரு படம் வந்து டோட்டல் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே மாத்துச்சுன்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் தாங்க. கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எங்க பார்த்தாலும் ஹிட்டு. தமிழ்நாட்டுல தமிழ் படம் கூட அவ்வளவு கலெக்ட் பண்ணல, இந்த படம் கலெக்ட் பண்ணுது. யாருடா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஹிந்தியில ஓடுது, தெலுங்குல ஓடுது, மலையாளம் தான் ஆப்வியஸா. பட் எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிட்டு. மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே நான் கொடைக்கானல் வரேன், கொடைக்கானல் வரேன், கொடைக்கானல் வரேன்ட்டு போன கும்பல்ல நாங்களும் ஒருத்தவங்க. இப்போ போயிட்டு அதே மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணி நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் மஞ்சுமல் பாய்ஸ். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியை இதை விட அழகாக யாராலுமே காமிக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க. தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரினே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். மஞ்சுமல் பாய்ஸ் இதுவும் எதில் இருக்குது, ஹாட் ஸ்டாரில் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ பாருங்கள். அப்புறம் கோட் லைஃப். அப்பா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே, சான்ஸே இல்லை. ஐயோயோ என்னடா இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு சொன்னோம். உடம்பு வருது. கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலேயே எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. அமலாபால்லாம் நடிச்சிருக்காங்க. அமலாபால் வேற பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை தூங்கி எப்படி சொல்கிறது, அப்படியே என்ன சொல்கிறதே தெரியலங்க எனக்கு வார்த்தையில். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு பிருத்விராஜ். அதுவும் அவர் கூட நடிச்ச அந்த பையன் அதுக்கு மேலே ஐயோயோ செம்ம இதுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டெடிக்கேஷன்னா இப்படி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் வந்து தி பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆஸ்கர் கொடுக்கணும். டே பசங்களா ஆஸ்கர் கொடுத்துருங்கடா, அந்த அளவுக்கு இருக்கு. யார் கொடுக்குறீங்களோ அந்த பையனுக்கு பிருத்விராஜ் வச்சு கொடுங்களா. ஐயோ செம்ம ஆக்டிங்க. உடம்புலாம் ஒரு சீன்லலாம் உடம்ப காம்பாரு பாருங்க, அப்படியே நான்லாம் மயக்கப்பட்டே வந்துடுவேன். அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் திருப்பி பார்க்கறதுலாம். ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். 2வது வரணும்னா சான்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஸோ உண்மையிலே இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்திருக்காரு ஒருத்தர் அப்படின்றது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. அதே மாதிரி மெயினாக மியூசிக் ரகுமான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. பெரியோனே ரகுமானே ஒரு பாட்டு வரும், அவ்வளோ பிளாஸ்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க வீட்டில். ஸோ அடுத்த வருஷங்களுக்கு சேஷம் இந்த படம் ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். இந்த படத்தை பெருசாக கவனிக்கப்படலை, நம்ம நாட்டில் பெருசாக கவனிக்கப்படலை. பட் ஆனால் மலையாளத்தில் ஒரு 100 crores ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுவும் ஆவேஷமும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஊரில் எல்லாருமே ஆவேஷம் தான் போனாங்க. இந்த படம் சினிமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சீரியஸாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஹிருதயம் படம் எடுத்த வினித் சீனிவாசன் தான் எடுத்திருக்காரு. இதில் அவரோட தம்பி தயன் சீனிவாசன், அதை தாண்டி பிரணவ் மோகன் 2 பேரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னதான் கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் பிரணவ் மோகன்லாலுக்கு. நிவின் பாலிலாம் பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். இன்டென்ஸாக இருக்கும். அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இந்த வருஷத்தில். நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தேன். அந்த 2 பேர் கதையும் சினிமாக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த கோடம்பாக்கம் எவ்வளோ முக்கியம் சினிமாக்குன்றதை அவ்வளோ அழகாக எடுத்து காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஞாபகம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஐயோ பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓடிடியில் பார்த்துருங்க. சோனி லிவ்ல இருக்கா இல்லை எதில் இருக்குன்னு தெரியல, சோனி லிவ் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் கண்டிப்பாக பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெஸ்ட் படம் இந்த வருஷத்தில், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம டாப் 20 முடிச்சிட்டோம். அந்த ஒரே ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோன்னு ஒரு படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. Jan 3 தான் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகுது. இதுவும் ஒரு மலையாளம் ஃபிலிம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இப்படி ஒரு வைலன்ஸ் உள்ள ஃபிலிமே யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ வைலன்ஸ் இந்த படத்தில். வைலன்ஸ்னா கேஜிஎஃப்ல சும்மா டைலாக் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு வைலன்ஸ் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சீன்லாம் ஐயோயோ எம்மா, ஒரு சீன்லாம் அவ்வளோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த வீட்டில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் தாங்க பெஸ்ட்டு. அப்புறம் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ், என்னதான் இந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், இந்த எடுத்த விதம் எல்லாமே நம்ம வேற படங்களில் பார்த்துக்கலாம். விக்ரமில் பார்த்துக்கலாம், லியோவில் பார்த்துக்கலாம், இல்லை நிறைய மூவிஸில் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த படம் ரசிக்க வச்சுதுன்னா கண்டிப்பாக பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ரேட்டட். இப்படி ஒரு படம் மலையாளத்தில் எடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ மார்க்கோ கண்டிப்பாக தேட்டரில் ஓடிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துருங்க. இப்போ தமிழில் வேறு ரிலீஸ் ஆகுது, மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க தான் சொல்லணும். ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட். இதுதான் நிறைய படம் நான் என்டர்டெய்னிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோட் ரொம்ப பிடிச்சது, அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஏன் அது டாப் 20 வரலாம், சில பிளாஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாமே இன்னும் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த டாப் 20 நான் ஏன் எடுத்தேன்னா இது என்னை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இம்ப்ரெஸ் இன் த சென்ஸ், நான் படத்தை விட்டு வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இந்த எல்லா படமே அவ்வளோ அளவுக்கு நான் உள்ளே போயிட்டேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் டாப் 20 அண்ட் +1 ஸ்பெஷல் மென்ஷன் நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். எல்லாரும் இன்னைக்கு நைட் சேஃபாக நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு மூவி ரிவ்யூ இல்லை ஃபுட் ரிவ்யூ என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.